வணக்கம் நேர்களே. மற்றொரு வெள்ளிக்கிழமை மற்றொரு பார்வைகள் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுக்கு தெரியும், வாரம் எமது டான் தொலைக்காட்சியில் பார்வைகள் நிகழ்ச்சியில் நாம் கடந்த வாரம் நடைபெற்ற ஒரு முக்கியமான விடயம் சம்பந்தமாக உங்களது கருத்துக்களை பதிவது வழக்கம். அந்த வகையில் கடந்த வாரம் பலதரப்பட்ட முக்கியமான விடயங்கள் நடந்திருந்த போதும் உண்மையில் ஒரு விடயம் இந்த வாரம் எமது பார்வைகள் நிகழ்ச்சியில் பேசியே ஆக வேண்டும் என்ற ஒரு கவனத்தை ஈர்த்த ஒரு விடயம் ஒன்று இருந்தது. அது இலங்கையிலிருந்து, அதாவது தென்னிலங்கையிலிருந்து அல்லது இலங்கையிலிருந்து, தென்னிலங்கை என்று கூற முடியாது, இலங்கையிலிருந்து உல்லாச பயணத்துக்காக அல்லது புனித தலங்களை தரிசிப்பதற்காக இந்தியா சென்ற, தமிழ்நாட்டு சென்ற சில யாத்ரீகர்கள் தாக்கப்பட்டிருந்தார்கள். அங்கு இருக்கும் தமிழ் உணர்வாளர்கள் என்று சொல்லிக்கொள்ளும், அல்லது தமிழ் உணர்வாளர்கள் என்று அல்லது விடுதலை புலிகளின் ஆதரவாளர்கள் என்று எப்படியும் கூறலாம், அவர்களால் தாக்கப்பட்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. இந்த விடயம் சம்பந்தமாக எமது சொந்தங்கள் என்ன கருதுகின்றார்கள் என்பதை பதிவு நிகழ்ச்சியாகவே இன்றைய எமது பார்வைகள் நிகழ்ச்சி நாங்கள் அமைக்க எண்ணினோம். அந்த வகையிலே அந்த விடயம் சம்பந்தமாக எமது ஃபேஸ்புக் குழுமத்தில், பார்வைகள் குழுமத்தில் இந்த தலைப்பை கொடுத்திருந்தோம். அந்த விடயம் சம்பந்தமாகவே இன்று நாங்கள் பேசவிருக்கின்றோம். சொந்தங்கள், நீங்கள் அழைத்து உங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம். இது உங்கள் நிகழ்ச்சி, உங்கள் கருத்துக்களுக்கு களம் அமைக்கும் நிகழ்ச்சி. எனவே நீங்கள் தாராளமாக உங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஒரே ஒரு வேண்டுகோள், உங்களது கருத்துக்கள் நயமாகவும் நாகரிகமாகவும் இருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு வேண்டுகோளோடு நாங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். உங்களுக்கு தெரியும், வளமையான எமது தொலைபேசி இலக்கம் தான் இப்போது திரையில் காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. 009412266797 நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள். இந்த இலக்கங்களுக்கு அழைத்து நீங்கள் உங்களது கருத்துக்களை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளலாம். முதலில் ஒரு நேர் வந்திருப்பதாக எமது தயாரிப்பு தரப்பினர் கூறுகின்றார்கள். பார்ப்போம் அழைப்பில் இருப்பது யார் என்று. ஹலோ, வணக்கம். வணக்கம், நான் டெய்வேலையிலிருந்து டாக்டர் சிவபாலன் பேசுகின்றேன். இலங்கையிலிருந்து செல்லும் யாத்திரிகளை, மாணவர்களை, விளையாட்டு வீரர்களை எல்லாம் திருப்பி அனுப்பி அவர்களுக்கு கரைச்சல்கள் கொடுத்து யாத்திரிகளை தாக்கிய விஷயங்களை பற்றி நீங்கள் இன்று கேட்டுள்ளீர்கள். உண்மையாக எங்கள் பிரச்சனையில் இந்திய தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் எங்களை ஒரு பகடக்காய்களாக, தமிழ் மக்களை பகடக்காய்களாக பாவித்து தமிழ் மக்களுக்கு மேலும் மேலும் துன்பங்கள் வர செய்யும் விஷயங்களையே செய்கின்றார்கள். இலங்கை மக்கள், சிங்கள மக்கள் சரி, முஸ்லீம் மக்கள் சரி, தமிழ் மக்கள் சரி, இங்கு ஒற்றுமையாகத்தான் வாழுகின்றோம். ஒரு பிரச்சனையும் இல்லை. வெளிநாட்டில் சொல்வது போல் இங்கு அழிவுகள் அப்படி ஒன்றும் இருக்கவில்லை. நான் தெற்கு இலங்கையில் தானே இருக்கின்றேன். எனக்கு ஒரு விதமான கஷ்டம் சிங்கள மக்களாலேயோ வேறு யாராலேயோ வரவில்லை. நாங்கள் வலை சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழுகின்றோம். பல விடயங்களை சிங்கள மக்கள் உதவியும் செய்கிறார்கள். ஆகவே எங்களை சாட்டாக வைத்து, பகடக்காய்களாக வைத்து தங்கள் அரசியலை இந்திய அரசியல்வாதிகள் செய்வதை நாங்கள் வெறுக்கிறோம், கண்டிக்கின்றோம். எங்களை ஒற்றுமையாக வாழ விடுங்கள், நிம்மதியாக வாழ விடுங்கள். உதவி செய்யாவிட்டாலும் உபத்திரம் செய்யாமல் இருங்கள் என்றுதான் நான் அவர்களை கேட்க வேண்டும். இங்கு உள்ள அகதியல் முகாமில் அகதியல் என்ன இடம்பெயர்ந்தவர்களை வடிவாக பார்த்தார்கள். ஆனால் இந்தியாவில் அகதியல் முகாம்கள் வைத்திருந்து அங்கிருந்தவர் சொன்னார், சரியாக கஷ்டப்படுத்துகிறார்கள், கொடுமைப்படுத்தினார்கள் என்று. ஆகவே அவர்கள் ஒரு மேலெழுந்த வாரியாக தமிழ் மக்களுக்கு உதவி செய்வது போல் நடித்து தங்கள் அரசியலை கொண்டு செல்கின்றார்கள். அதைவிட தமிழ்நாட்டு மக்கள் ஒரு சினிமா மோகம் கொண்டவர்கள். சினிமா நடிகர்களைத்தான் தலைவர்களாகவும் அவர்களைத்தான் வழிகாட்டியலாகவும் நடக்கின்றார்கள். சினிமா நடிகர்கள் நடிப்பதை மறந்துவிட்டு அவர்கள் வாழ்க்கை அது உண்மைதான் என்ற மாதிரி தான் நடக்கின்றார்கள். ஆகவே அந்த மக்களை இந்த தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் ஏமாற்றுகின்றார்கள். சமீபத்தில் ஒரு இணையதளத்தில் பார்த்தேன், கருணாநிதியோ ஜெயலலிதாவோ வைகாவோ உண்மையாக முழுது தமிழர்கள் அல்ல என்று சொன்னார்கள். அவர்கள் வேறு இடத்தில் இருந்து வந்தவர்கள். அவர்கள் இங்குள்ள தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் மக்களை, அப்பாவி மக்களை நடித்து ஏமாற்றி தங்களுக்கேற்ற விதமாக அரசியலை கொண்டு சென்று நடத்துகின்றார்கள்.
நாங்கள் பலமுறை கவனித்திருக்கின்றோம். ஒவ்வொரு அரசாங்கமும் மாறும் பொழுது முதல் மந்திரிக்கு எதிராக பலவித ஊழல் குற்றச்சாட்டுகள் வரும். ஆனால் நாங்கள் இலங்கையில் அரசாங்கங்கள் மாறுகின்றன, ஒரு முறையாவது பிரதம மந்திரியையோ ஜனாதிபதியோ ஊழல் குற்றச்சாட்டில் ஒரு முறையும் வழக்கில் ஒருவரும் தொடரக்கூடிய நிலையில் அவர்கள் இருக்கவில்லை. ஒரு முறை பார்த்தேன், கருணாநிதி முதல் மந்திரி பதவியை விட்டு ஜெயலலிதா முதல் மந்திரியாக வந்தபின் கருணாநிதியை ஏதோ குற்றச்சாட்டில் அடைக்க போனார். இந்த போலீஸ் அவரை கைது செய்ய போகும்போது அவர் கீழே இருந்தபடி ஐயோ கொள்றாங்க என்று சத்தம் போட்டார். ஆகவே அப்படியான தலைவர்மார் உள்ள நாடு தான் தமிழ்நாடு. அவர்கள் இங்கு போகிற யாத்திரிகளை அல்லது விளையாட்டு வீரர்களை அல்லது மாணவர்களை திருப்பி அனுப்பினாலோ, எங்கள் அரசியல் தலைவர்களை அல்லது மந்திரிமார்களுக்கு எதிர்ப்பு காட்டுவதனாலோ எங்களுக்கு நன்மை பெறப்போவதில்லை. ஆனால் கஷ்டமாகத்தான் இருக்க பார்க்கும். ஆகவே சிங்கள மக்களுக்கும் உணர்ச்சி உண்டு, தன்மானம் உண்டு. இந்தியாவுக்கு போகும் பொழுது அவர்களை இப்படி கொடுமைப்படுத்த அவர்கள் தமிழ் மக்களால் தானே இது நடக்கின்று திருப்பி எங்களுக்கு எதிராக மனநிலை மாறினால் யாருக்கு கஷ்டம் என்பது தமிழ் அங்கத்து உள்ள தலைவர்களுக்கு தெரியாது. ஆகவே நாங்கள் அந்த தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை எங்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம் என்று ஏகோபித்த குரலில் தமிழ் மக்கள் சொல்ல வேண்டும். தமிழ் மக்கள் சொல்லணும், நீங்கள் எங்கட பிரச்சனையை நாங்கள் பார்த்து கொள்கின்றோம், நீங்கள் ஒன்றுக்கும் தலையிட வேண்டாம் என்று. அவர்கள் எங்கட பிரச்சனையை தங்களோட பிரச்சனை மாதிரி தங்கள் வாக்கு பலத்தை கூட்டுவதற்காக, தங்களுக்குள்ள உள்ள ஊழல்களை மறைப்பதற்காக தமிழ் மக்களின் பிரச்சனையை தங்கள் பிரச்சனையாகி இங்கு சிங்கள மக்கள் எங்களை அழிக்கிறார்கள், கொல்லுகிறார்கள், அப்படி என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். உதாரணமாக முள்ளிவாய்க்காலில் எத்தனையோ ஆயிரம் மக்களை கொன்று விட்டார்கள் என்றெல்லாம் அங்கு கதை சொல்லி சிங்கள மக்கள் எங்களை கொல்லுகின்றார்கள், சிங்கள வகுப்புவாதம் பேரினவாதம் என்றெல்லாம் கதைத்து சிங்களவரை ஒரு பேய் பிசாசு மாதிரி தமிழ் மக்களுக்கு காட்ட பார்க்கிறார்கள். ஆனால் நாங்கள் திருப்பி அதை ஒரு யதார்த்த நிலையில் பார்த்தோமானால் இலங்கை அரசாங்கம் சண்டை பிடிச்சு 3 லட்சத்துக்கு மேலான மக்கள் இராணுவத்தை நோக்கித்தான் இங்காலி பக்கம் வந்தார்கள். அவர்கள் வெற அங்குள்ள போராளிகள் இவர்களை சுட துவங்கினார்கள். ஆகவே நாங்கள் திருப்பி ஆழ்ந்து யோசித்து மூளைப்பாய்ச்சி யோசிச்சோமானால் உண்மையாக இலங்கை இராணுவம் 3 லட்சம் மக்களை காப்பாற்றி விட்டது. 40 லட்சமோ அல்லது எவ்வளவு லட்சம், 40,000மோ எத்தனை ஆயிரமோ தெரியாது, அந்த 1000 மக்களை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது என்று கூற்றுத்தான் சரியே ஒழிய அவர்களை கொன்று விட்டார்கள் என்று சொல்ல முடியாது. ஆயுதமேந்திய போராடுவருடன் ஆயுதத்துடன் போராடும் பொழுது இடையில் நின்று மக்கள் சாகலாம், அதை குற்றமென்று எடுக்க முடியாது. ஆனால் எங்கள் தமிழ் அரசியல்வாதிகளை தான் அது குற்றமாக்கி ஏதோ எங்களோட ஜனாதிபதி, எங்கள் நாட்டு ஜனாதிபதியை குற்ற மேடை தூக்கு மேடை அதுகளுக்கு அனுப்பலாம் என்ற மாதிரி தமிழ் மக்களுக்கு ஒரு ஏமாற்று நாடகத்தை செய்கிறார்கள். உண்மையாக நாங்கள் யதார்த்தமாக பார்த்தால் சண்டை ஆயுதமேந்திய ஒரு குழுவோடு சண்டை பிடிக்கிறார்கள். அதுவும் ஆயுதமேந்திய குழுவுடன் விமானப்படை, தரைப்படை, கடற்படை என்றெல்லாம் உள்ள ஆயுதத்துடன் போராடும் பொழுது இஞ்சாலியாக்களும் ஆயுதத்தை பாவிப்பார்கள். அப்போ அந்த ஆயுதம் பாவிக்கும் பொழுது இடையிலும் இதெல்லாம் அது அவர்களோடு சேர்ந்து நிற்பவர்களும் சாகலாம், அந்த போராளிகளும் சாகலாம். அப்போ அதை வைத்து அதை ஒரு நாட்டின் மேல் குற்றம் சாட்டி அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி இங்குள்ள மக்களை ஒரு கொடூரமானவர்கள் கொலைகாரர் என்று தமிழ்நாடு கதைப்பு என்றால் அதை ஒரு ஏற்றுக்கொள்ள விஷயம் இல்லை. அதை சாட்டி இங்குள்ள மக்களை அங்கால போன முடியாது என்று சொல்வதும், அதுவும் ஆக வைக்கக்கேடு விளையாட்டு துறையிலையும் போய் கை வைத்து விளையாட போனவர்களையும் திருப்பி அனுப்ப வேணும் என்று சொல்லுவது, மாணவர்கள் கல்வி நிமித்தம் போனவர்களை திருப்பி அனுப்பு என்பது. ஆகவே அந்த மக்கள் இதால் எங்களுக்கு ஒன்றுமில்லை, அந்த மக்களின் தரம் குறைந்ததென்று நாங்கள் நினைக்கக்கூடியதாக செய்கிறார்களே ஒழிய
அதால் எங்களுக்கு ஒரு பிரயோசனம் இல்லை, எங்களுக்கு மிகவும் ஆபத்தை உருவாக்கலாம். முந்தைய எங்கள் தமிழ் அரசியல்வாதிகளும் சிங்கள மக்களுக்கு எதிராக பெரிய வசனங்கள் விட்டு ரத்தத்தில் நீந்துவோம் என்ற இந்த இராணுவ ரத்தத்தில் பொட்டு வைப்போம் என்றும் செருப்பு தைப்போம் இப்படியெல்லாம் கதைச்சு சிங்கள மக்களை ஒரு பயங்கர பேய்களாக காட்டி தமிழ் மக்களின் சிங்கள மக்களோட ஒரு விரோத மனப்பான்மையை வர பண்ணித்தான் இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் போனது. அதே பிரச்சனை இந்த அரசியல்வாதிகள் செய்தது காணாது என்று இப்பொழுது தென்னிந்தியாவில் அந்த தமிழ் சினிமா மோகமுள்ள தமிழ் அரசியல்வாதிகள் செய்கின்றார்கள். அந்த சினிமாவில் அவர்கள் காட்டும் சினிமாவிலும் அவர்கள் காட்டும் நாடங்களும் பார்க்கும் பொழுது பெண்களை கெட்டதாக சித்தரிக்கிறார்கள், பெண்களை ஒரு ஆபாச உடுப்புகளுடன் காட்டுகிறார்கள். ஆனால் உண்மையாக அதில் நடிப்பவர்கள் தமிழ் பெண்கள் இல்லை என்று தான் அறிகின்றேன். ஆகவே வேறு இடத்து மாநில பெண்களை கொண்டு எங்கள் தமிழ் பெண்களுக்கு இழிவை சேர்க்கிறார்கள். ஆகவே இந்த தமிழ்நாட்டை பற்றியோ தமிழ்நாட்டில் நடக்கும் அரசியல்வாதிகளையோ பற்றி கதைப்பதே ஒரு வெட்கம் என்று நினைக்கிறேன். தீயாரை காண்பதையும் தீதி, தீயார் சொல் கேட்பதையும் தீதி, தீயாரோடு இணங்கி இருப்பதும் தீது என்று அவ்வை சொன்னதை நாங்கள் பாவித்து அந்த தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளோ இதுக்காண்டு பேசும் சினிமாக்காரரையோ நாங்கள் கணக்கில் எடுக்க முடியாது. ஆக மோசமாக அவர்கள் செய்தார்கள் என்றால் அவர்களின் சினிமாக்களையும் நாடகங்களையும் பார்ப்பதை தமிழ் மக்கள் தவிர்க்க வேண்டும். என்ன நாங்கள் மனச்சாட்சியின்படி நாங்கள் ஒற்றுமையாக சகோதரர்களோ மாதிரி முஸ்லீம் சிங்கள மக்களுடன் வாழ வேண்டிய நாங்கள் இங்கிருந்து போர்களை அவர்கள் அவமதிக்கும் பொழுது நாங்கள் எங்களுக்கு மக்கள் எங்கள் வீட்டில் உள்ள மக்களோடு தான் நாங்கள் இருக்க வேண்டுமே ஒழிய சினிமாக்காரர்களும் கௌரவ குறைவாக நடப்பவர்களை பற்றியும் கதைக்க கூடாது என்று சொல்லி எனது சிறு உரையதன்றேன். அவர்கள் செய்வதால் எங்களுக்குத்தான் கஷ்டம். ஆகவே இதை தமிழ் மக்கள் உணர்ந்து எவ்வளவு விதமாக ஆட்சேபிக்க முடியுமோ, நேற்று அந்த வர்த்தகர்கள் செய்த மாதிரி தமிழ் மக்களும் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டங்களை செய்து அந்த தமிழ்நாட்டு மக்களை எங்கள் விஷயங்களை தலையிட வேண்டாம், எங்கள் நாட்டு மக்கள் இலங்கையர்கள், நாங்கள் எல்லோரும் இலங்கையர்களாக இருக்கின்றோம், இலங்கையர்கள் ஒரு நீங்கள் அவமதிக்காதீர்கள், மனுஷத்தன்மையாக நடவுங்கள் என்று கேட்க வேண்டும் என்றதுதான் எனது விருப்பம். நன்றி டாக்டர் சிவபாலன் அவர்களே, உங்களது கருத்துக்களை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டமைக்காக. டாக்டர் சிவபாலன் அவர்கள் தெய்வவழியிலிருந்து அழைத்திருந்தார். சொந்தங்களே, அதுபோல நீங்களும் அழைக்கலாம், நீங்களும் அழைத்து உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கலாம். இது உங்கள் நிகழ்ச்சி, உங்கள் கருத்துக்களுக்கு களமமைக்கும் நிகழ்ச்சி. உங்களது இந்த விடயம் சம்பந்தமான கருத்துக்களுக்காக நாம் எமது ஃபேஸ்புக் பார்வைகள் குழுமத்திலே இந்த விடயத்தை நாம் கூறியிருந்த போது அதில் பேங்காக்கிலிருந்து ஜெயக்குமார் அவர்கள் ஒரு கருத்தை எழுதியிருந்தார். இப்போது அந்த கருத்தின் குரல் வடிவத்தை கேட்போம். மிகவும் கண்டிக்கத்தக்க அருவருப்பான செயல். உண்மையிலேயே வைகோ ஒரு வடிகட்டிய முட்டாள்வாதி. சிங்கள மக்களுடன் தான் தமிழ் மக்கள் வாழ்கின்றார்கள். அப்படி ஒற்றுமையாக வாழவே தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் விரும்புகின்றார்கள். சிங்களவர்களும் தமிழர்களும் அருகருகே வசித்து வந்தாலும் வரலாறு, பண்பாடு, வணிகம், அரசியல் போன்ற பலமுனை தொடர்புகளாலும் பரிமாறுதல்களாலும் விளைவுகளாலும் இருக்க பின்னப்பட்டதாலும் இரு இனங்களுக்கும் இடையேயான உறவு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இவ்வுறவு தொன்மையானது, நெருடலானது, பழகியது, சிக்கலானது. இந்த உறவை நட்பு நிலையில் ஆரோக்கியமாக பேணப்படாமல் விட்டதனாலேயே இலங்கையில் இனப்பிரச்சனை உருவானதெனலாம். அப்படி இருக்கையில் வைகோவின் முட்டாள்தனம், புலிகளின் அடாவடித்தனங்கள் அனைத்துக்கும் துணை நிற்கும். இவர் போன்ற அரசியல் அறியாமை வாதிகளால் தான் இன்னமும் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு ஒரு சரியான தீர்வை பெற முடியாமல் உள்ளது. தமிழ்நாட்டின் அரசியல்வாதிகளால் நாம் பட்டது போதும் போதும். அரசியல்வாதிகள் யாரும் யோக்கியர்கள் இல்லை. அது ஜெயக்குமார் அவர்கள் எமது ஃபேஸ்புக்கின் பார்வைகள் குழுமத்தில் எழுதியிருந்த கருத்துக்களை நீங்கள் குரல் வடிவில் கேட்டீர்கள். சொந்தங்களை, நாங்கள் இப்போது ஒரு வர்த்தக விளம்பர இடைவெளிக்கு செல்கின்றோம். பார்வைகள் நிகழ்ச்சியில் உங்களது கருத்துக்களை பரிமாற நீங்களும் அழைக்கலாம், நீங்களும் அழைத்து உங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். இப்போது ஒரு வர்த்தக விளம்பர இடைவெளி. மீண்டும் சந்திப்போம் வர்த்தக விளம்பர இடைவெளிக்கு பிறகு.